Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணி அதை வந்து செலோ டைப் போட்டு நான் வந்து 4 பக்கமும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து நான் வந்து கொஞ்சம் மட்டும் மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கலர் பண்ணி எடுத்துடலாம். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளூ கலர் பெயிண்டை வச்சு நம்ம வந்து அங்கேயும் இங்கேட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே கலர் பண்ணிடலாம். இதை அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலருமே எடுத்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்கலாம். ஒயிட்டும் ப்ளூவும் சேர்த்து வந்து நம்ம இப்போ கலர் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். 2 கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குல்ல, அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஒயிட் கலரை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி அங்கே இங்கேயாட்டு குட்டி குட்டியாட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்சில் ஒரு சின்ன துண்டு பிச்சு எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் இதுவும், ஒயிட் கலர் பெயிண்ட்டை எடுத்து நான் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு கீழேயும் அதை விட கொஞ்சம் பெருசாட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வரைகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்னோமேன் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணிட்டேன், அதோட உடம்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கலராக எடுத்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் எடுத்து லைட்டாக ப்ரஷ்ஷில் எடுத்து மேலே அதோட மூக்கு இருக்கிற மாதிரி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சார்ட் பேப்பர் இருந்தால் போதும் நம்ம பண்ணிடலாம், இல்லைனா A4 ஷீட் பேப்பர் இருந்தாலுமே அதுலேயுமே நம்ம சூப்பராகிட்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கலர் பண்ணிடலாம்.
அதுக்கு அடுத்ததாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து குட்டியாட்டு 2 டாட் மாதிரி வச்சு அதோட ஐஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் கலர் எடுத்து அதோட வந்து கை இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் 2 சைடுமே. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடுமே கை வரைஞ்சி முடிச்சிட்டோம். பக்கத்தில் வந்து குட்டி குட்டியாட்டு மரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து கலர் பண்ணி எடுத்துடலாம். ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்து அது மேலே வந்து ஒரு நிலா இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு சின்னதாட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமாட்டு ப்ரஷ்ஷில் நம்ம ஒயிட் கலர் எடுத்து அங்கே இங்கேயாட்டு நம்ம வந்து அது குட்டி குட்டியாட்டு அந்த இது இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகிட்டு ஒரு ஸ்னோமேன் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து செலோ டைப்பெல்லாம் நம்ம வந்து பிச்சிடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிவ் அவே கொஸ்டின் தான் கேட்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 7th கொஸ்டின், காது இல்லாத உயிரினம் எது? இதுதான் இந்த 7th கொஸ்டின். இதை வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.